ஸ்டார்டிங்கில் நம்ம நியானை காமிக்கிறாங்க. அவள் கார் டிரைவ் பண்ணிகிட்டே அங்கே வந்துட்டுருக்கா. அவங்க அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த ஃபேன்ஸு குரூப்போட சேர்மன் இப்போ அவள் ஆகிட்டா. அவள் எல்லாத்தையுமே சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. அவளுக்கு அங்கே அவளோட ஃபியான்ஸை கால் பண்ணுறான். அங்கே அவகிட்ட வந்து ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்ருக்கான். எல்லாத்தையுமே நீ கண்டிப்பாக சமாளிச்சிருவேன்னு சொல்லிட்டு. அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு நியான், நான் கண்டிப்பாக சமாளிச்சிருவேன், ஆனால் நீ தான் அதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. என்னோட அப்பா இறந்த பிறகு எல்லாத்தையுமே எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுத்து என்னை வந்து ரொம்ப நல்லபடியாக ஆக்கிட்டு அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் கூடி சீக்கிரம் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்கிறா. என்னோட அப்பா நான் வந்து அம்மாவாகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவரோட வந்து கிராண்ட் சைல்டில் பார்க்கணுன்னு, நான் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், ஆனால் என்னால் வந்துட்டு இப்போ அதை வந்து நிறைவேற்ற முடியாது. இன்னும் வந்து 3 months ஆகணும் நம்மளோட மேரேஜுக்கு, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னதும், பட் என்னால் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வெயிட் பண்ண முடியாது, நம்ம உடனே மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நீ வா, நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே நியானுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவளுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் டோட்டலாகவே அங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. அவள் ஃபேஸை பார்த்துட்டு ரொம்ப அங்கே அரண்டு போயிடுறா. நான் எப்படி இப்படி டோட்டலாக மாறி போயிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ அங்கே நியூஸ் போயிட்டுருக்கு, இப்படி அவங்க அப்பாவோட டெத் ஆனிவர்சரியை முடிச்சுட்டு வரும்போது இப்படி நியான்மே ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களோட ஃபியான்ஸே அந்த கம்பெனி எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிட்டார் அப்படின்ற சொன்னதும், அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு நியானுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அட படுபாவி பையலே, அப்படின்னா நீ தான் வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் எனக்கு வந்து ஏற்பாடு பண்ணையா? அப்போ நீ தானே என்கிட்ட சொன்ன உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு, நீ தான் இந்த வேலை பண்ணியிருக்க, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எங்கள் கோவப்படுறா. ஸோ உடனே போயிட்டு அங்கே வந்து அங்கே ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே போய் சண்டை போடணும்னு சொல்லிட்டுருக்கா. பட் ஃபேஸ் மாறினவாசி அவளை அங்கே பிடிச்சி வெளியே தள்ளும் போது அங்கே தான் கூமே இங்கே வந்துட்டுருக்கான். இங்கே நம்ம நியான் அவனை பார்த்ததுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு வேகமாக போயிட்டு, எதுக்காக நீ இப்படி என்ன வந்துட்டு துரோகம் பண்ண, என்னை ஏன் ஏமாத்தினேன்னு சொன்னதும், நீங்கள் யார், உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைன்னு சொல்லும்போது கோவப்பட்டு எங்கள் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. என்ன நீ யார், எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப இங்கே நம்மளை வந்து ஃபேஸ் மாறி போயிடுச்சு, அதனால தான் யாருக்கு அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டு, நான் வந்து நியானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ தான் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்ற சைட் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவள் பேசுகிறா. எங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஓ வேலை ஏதோ அதை பாரு, ஏதாச்சும் வந்துட்டு தேவையில்லாமல் தலையிட்டேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு என்ன இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவ்வளவே அங்கே பிடிச்சி தள்ளினதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப ஆத்திரமாக வருது. எவ்வளோ தூரத்துக்கு இவன் வந்து என்னை வந்து நடித்து ஏமாற்றிட்டான், என்னோட கம்பெனிலேருந்து என்னை வந்துட்டு வெளியே ஏற்றிட்டாங்க, நான் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டு போயிட்டுருக்கா. அவங்க அப்பா இறந்து போனப்போ அங்கே வந்து கொடையெல்லாம் பிடிச்சிட்டு, நீ ஏன் கவலைப்படுற, நான் உனக்காக வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்காக நான் இருக்கேன், நீ எல்லாத்தையுமே சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ வந்துட்டு ஸ்வீட்டாக பேசி அங்கே நியானை வந்து ஏமாற்றிருக்கான். ஸோ இதெல்லாமே அங்கே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு நம்ம நியானுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. என் லைஃபை இப்படி போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவங்க 2 பசங்க வந்துட்டு அங்கே நம்ம நியான்ட்டு அங்கே வம்பு பண்ணதும் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. பட் அங்கேருந்து ஏதோ போலீஸ் சவுண்ட் மாதிரி கேட்டதுமே அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு வேகமாக ஓடி போயிடுறாங்க. ஆனால் அங்கே லிசான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றா. அவள் தான் அந்த அலாரம் வந்து போட்டு விட்டுருக்கா. அவளுங்க பார்த்துட்டு இங்கே நியானுக்கு ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னா டோட்டலாக அங்கே வந்துட்டு இவளோட ஃபேஸ் மாதிரியே இருக்குது, எப்படி நீ வந்துட்டு பார்க்க என்ன மாதிரியே இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி உங்கள் அப்பாவுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு, உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ விழுந்தடிச்சு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் எப்படியாச்சும் ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்ணுங்கள், நான் வந்து காசு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீங்கள் காசை ரெடி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொன்னதுமே அங்கே அவ்வளோதான் நம்ம லிசாவுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அவங்க மேனேஜர் வந்துட்டு கூப்பிட்ருக்காரு, ட்ரிங்க் பண்ணி நான் உனக்கு வந்து பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆஃபரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட அங்கே கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. நம்ம நியான் அது எல்லாமே அங்கே வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. அங்கேயுமே ட்ரிங்க் பண்ண போனாலுமே அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாமல் இருக்குது. இங்கே டச் பண்ணாமல் தள்ளி தள்ளி போனதுமே இதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்ற சட்ட அந்தால் கோவப்படுறாரு. ஒழுங்காக வந்துட்டு காசு வேணும்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணு, ஃபஸ்ட்டு போய் ஜோக்கர் மாதிரி வந்துட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வான்னு சொன்னதும் அதே மாதிரி இப்போ அவங்க வந்து பண்ணிகிட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இவங்க பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காசு எல்லாமே இங்கே தூக்கி எறிஞ்சிட்டு நீ கேட்ட காசு இருந்தால் இருக்குது எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அவ்வளோதான் அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அப்பாக்காக வந்து அந்த காசு எல்லாத்தையுமே அங்கே வந்து எடுத்துட்டுருக்கா. அப்பயுமே எல்லாருமே சேர்ந்தாங்க அவளை புள்ளி பண்ணதுமே அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு வேகமாக வந்துட்டு அங்கேருந்து போகணுன்னு ட்ரை பண்ணாலுமே விட மாட்டாங்க. ஆனால் அப்போ கரெக்டாக அப்போ அங்கே நியான் வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே இவளை காப்பாற்றிட்டு போய், நீ இப்படிலாம் வந்து கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் இருக்குது, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உன்னோட அப்பாவுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவையோ அதை நான் வந்து உனக்கு கொடுக்குறேன், பட் நீ எனக்கு பதிலுக்கு வந்துட்டு ஃபேவர் பண்ணணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு அவளுமே உடனே நான் என்ன பண்ணணும்னு சொன்னதும் அங்கே வந்து ஃபோட்டோவை காமிக்கிறா.
பார்த்தியா நான் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒன்றை மாதிரியே தான் இருந்தேன். பட் என்னோட ஃபியான்ஸை என்னை ஏமாற்றி எனக்கு ஆக்சிடென்ட் பண்ணி என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவன் பறிச்சிட்டான். அவனை நீ வந்துட்டு பழி வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னோட கம்பெனி என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்கணும். நீ தான் வந்துட்டு எங்கள் ஆக்டிங் பண்ணணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு, பட் எனக்கு ஆக்டிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வந்துட்டு பயம், எனக்கு சரியாகவே தெரியாதுன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க வந்துட்டு அவளோட ஃபோனுக்கு அவள் சென்ட் பண்ணி விட்டுட்டு, அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, நான் சொல்கிற மாதிரியே நீ ட்ரை பண்ணி எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற சொன்னதும் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக நான் இதை பண்ணி தாகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே உடனே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு எல்லாருமே அவனை கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குரூப்பை இதுக்கப்புறம் நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப அவனுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு அவன் ஸ்பீச் கொடுக்க போகிறான். பட் அவ்வளோதான், அங்கே அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே நம்ம லிசாவை கூப்பிட்டுட்டு அங்கே நியான் உள்ளே என்ட்ராயிடுறா. நான் இன்னமே உயிரோடு இருக்கப்ப என்ன கேட்காம நீங்கள் வேற ஒரு பர்சனை என்னோட கம்பெனிக்கு எப்படி வந்துட்டு இங்கே சேர்மன் ஆக்குவீங்கன்னு சொன்னதும் அங்கே வந்து எல்லாருக்கும் ஷாக் ஆனது இல்லாமல் கூக்கு அவ்வளோதான் கையில் இருக்க கிளாஸே விழுந்து உடஞ்சி போயிடுது. ரொம்ப அரண்டு போயிருக்கான். அங்கே உடனே வந்துட்டு நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிடுறான். உன்னை வந்து பார்த்ததுல எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, நீ வந்துட்டு உயிரோடு தான் இருக்கியா, உன் பாடி கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணுறான். அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. எப்படி நடிச்சிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு செம கோவமாயிட்டுருக்கா. லிசாங்க நீயான பிடிச்சி வேமா அங்கே முன்னாடி நிற்க வச்சுட்டு இவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அவன் இதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். பண்ணியா நான் ஆல்ரெடி உன்னை நான் மீட் பண்ணுறதுக்காக அங்கே கம்பெனி வந்தேன், நீ தான் வந்துட்டு என்னை எதுவுமே பேச விடாமல் தோர்த்தி விட்டுட்டே, நான் இதை பற்றி தான் பேச வந்தேன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு உடனே அங்கே வந்துட்டு சாரி சொல்கிறான். அங்கே வந்துட்டு ஹாப்பிட்டு அங்கே கையை கொடுக்க போகும்போது அப்போ லிசா வந்து வேமா கையை பிடிச்சிக்கிறா. சரி ஓகே நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற செட்டு கூப்பிட்டதுமே எங்கே போகிறது அப்படின்ற செட்டு கேட்டதும் என்னோட வீட்டுக்கு தான் அப்படின்ற செட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது ரொம்பவே லிசாவுக்கு ஷாக் இருக்கு. அப்போ நம்ம நியான்ட்ட நீ வந்து எங்களுக்கு வந்து வீடு காமிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ரொம்பவே வந்துட்டு இவனுக்கு டவுட்டாக ஆரம்பிக்குது, என்னடா அந்த பொண்ணு பேசுகிறான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு தயவு செஞ்சு நீ வந்து இப்போ என் கூடவே சேர்ந்து இருக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு கண்டிப்பாக இருக்கலாமே, நீ இந்த ரூமில் போய் ஸ்டே பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இங்கே நம்ம லிசா பக்கத்தில் அவன் ரொம்ப க்ளோஸாக வந்து அங்கே கிஸ் பண்ண போனதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே கூஸ் சொல்கிறான், நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீமே என்கிட்ட சொல்லு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஆமாம் நானுமே உங்களை மிஸ் பண்ணேன்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவள் ரொம்ப அங்கே க்ளோஸாக வந்துட்டுருக்கான். அவள் ரொம்ப அரண்டு போயிடுறா. நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்க, நம்ம மேரேஜுக்கு அப்புறம் இதான் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் என்ன நீ பேசிட்டுருக்க, நீ தானே வந்து பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்ட, அப்போ வந்துட்டு அதுக்கு ட்ரை பண்ணால் தானே நடக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு இவ ரொம்ப பயந்து போயிட்டு சரி ஓகே ஃபஸ்ட்டு நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்றத சொல்லிட்டு அரண்டு அடிச்சாங்க நம்ம நியான்ட்ட ஓடிட்டு இருக்கா. தயவு செஞ்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி, இன்னைக்கு அவன் என்ன சும்மா விட மாட்டான் போல, அவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வரான்னு சொல்கிறப்ப அங்கே கழுத்துல எல்லாம் மார்க் இருக்கிறத பார்த்துட்டு இவ ரொம்பவே வந்துட்டு பயமாயிருது இவளுக்குமே. பட் வந்து நான் இதுக்கு முன்னாடி அவன் கூட சேர்ந்து ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ நீ முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான், உன்னோட அப்பாவை காப்பாற்றணும்னா இதை நீ பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் அங்கே லிசாக்கு பாவம் ரொம்ப பயமாய் போயிடுது. அப்போ அங்கே அவன் வந்துட்டு என்ன இங்கே பார்த்துட்டு இருக்கன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுமே வேமா அவன் வந்து தூக்கிட்டு போயிடுறான். அங்கே லிசா கூட சேர்ந்து அவன் வந்துட்டு ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுமே அந்த சவுண்ட் எல்லாமே கேட்டுட்டு இந்த பொண்ணுக்கு அங்கே தாங்கவே முடியல, ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தா. பட் இப்படி அவன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. பிறகு இவ கூட சேர்ந்து அங்கே ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கான். நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு உன் கூட சேர்ந்து பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி பேபி வேணும், உனக்கு என்ன மாதிரி பேபி வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒன்றை மாதிரி வந்துட்டு பையன் தான் வேணும்னு அவள் சொல்கிறா, ஆனால் எனக்கு ஒன்றை மாதிரி கேர்ள் தான் வேணும்னு சொல்லும்போது இல்லை ஒன்றை மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பர்சன் தான் எனக்கு வந்துட்டு பையனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டதுமே நான் உண்மையிலே பர்ஃபெக்ட் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் ரொம்ப அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான். நான் வந்து எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவன் எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக பேசிகிட்டு இருக்கான், அப்புறம் ஏன் அவங்க வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே அங்கே புரிய மாட்டேது. நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது பார்த்தா ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் ஷாக்காகி போயிடுறான். இதுக்கு முன்னாடியுமே ஸ்லிப் பண்ணியிருக்கோமே, இது ஃபஸ்ட் டைம் எப்படி இவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. பிறகு இங்கே நம்ம நியான்ட்ட அங்கே கால் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அவர் ரொம்ப நல்லா பாசமாக பேசினார், அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு குழந்தை வந்து பெற்றுக்கிறத பற்றியுமே பேசினார்
சொன்னாருன்னு சொன்னதும், நீ இடியட் மாதிரி பேசிட்டு இருக்காத, இதே மாதிரி தான் பாசமாக பேசி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான், அவன் வந்துட்டு இப்படி தான் பேசுவான், நீ அதில் போய் மயங்கி போயிடாத. ரெண்டாவது வந்த வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, உங்கள் அப்பாவை காப்பாற்றுற வேலையை மட்டும் பார்க்கணும், தேவையில்லாமல் நீ இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்றத சொல்கிறா. பட் இருந்தாலுமே எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீங்கள் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களோன்னு சொன்னதுமே, நீ வந்து இடியட் மாதிரி பேசிட்டு இருக்காத, வந்திருக்கிறது நான் கிடையாது நீ தான் சொல்லிட்டு அவனுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா உன் ஃபேஸே இல்லாமல் அவன் பண்ணிடுவான்னு சொன்னதும் இவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே பயமாய் போயிடுது. ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே வந்து அங்கே லேப்டாப் மூலமாக இங்கே நம்ம பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே வந்து கோவப்பட்டு அங்கே தூக்கி எறிகிறான். அப்போ அங்கே உள்ள விழா, என்னாச்சு ஏன் கோவப்படுறேன்னு சொன்னதும், இப்போ வந்திருக்கவ வந்துட்டு உண்மையான நீயான்னு கிடையாது, நான் வந்து அவளை எவ்வளோ லைக் பண்ணிட்டுருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, இப்போ ஃபேக்காக எவ்வளோ வந்திருக்கான்னு சொன்னதும் அவள் தான் இறந்து போயிட்டான் நான் தான் சொல்லிட்டு இருக்கனே, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு இன்னமே அவ்வளோவே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் நீ வந்து என்ன வந்து உனக்கு வந்து ஏற்றுக்க வேண்டியதானேன்னு சொன்னதும், நீ வந்து இப்படி இடியட் மாதிரி பேசிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். கண்டிப்பாக நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணணும், அவளோட டிஎன்ஏ ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே கண்டுபிடிச்சி அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் பண்ணிட்டா போச்சு, அதுக்காக நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அவங்க க்ளோஸாக வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவங்க கூட சேர்ந்து ஒன்றா இருந்ததவே நினச்சி பார்த்துட்டு லீசா ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு சொல்லும் போது அங்கே நம்ம வந்துடுறான். இதில் வந்து நீ சைன் பண்ணுன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப பயமாகிருது, இன்னும் ஹேண்ட் ரைட்டிங் நான் பழகவே இல்லையே, நான் மாட்டிக்க வேண்டியதாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்துட்டு இதில் தண்ணியை கொட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு அங்கே வேணுக்குனே கிளாஸை போட போனால் அவன் டக்குன்னு அவங்க வந்துட்டு எடுத்துடுறான். அவன் எல்லாத்துக்கும் ரெடியாகி தான் வந்திருக்கான். நீ வந்துட்டு இப்போ சைன் பண்ணுன்னு சொல்லும்போது வேணுன்னு எங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணாடி கிளாஸை வந்து அமைக்கி எங்கள் கையில் வந்துட்டு அடிபட்டு போயிடுது. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டீங்க வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சேக்கான். கையில் வந்துட்டு மெடிசன் போட்டவுமே ஆன்சிட்டு கத்துனதும் வேமா பிடிச்சி அங்கே வந்துட்டு அவளை கிஸ் பண்ணுறான். அவன் வேணுன்னே தான் பண்ணிட்டுருக்கான், இவளை எப்படியாச்சும் வந்து வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறான். என்னாச்சு அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கையில் வந்துட்டு அடிபட்டுருச்சு, என்னால் எப்படி சைன் பண்ண முடியும்னு சொன்னதும் இவ எப்படி ட்ராமா பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏன் இன்னொரு கையிலையா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சி அங்கே வந்துட்டு சைன் பண்ண வைக்கிறான். பிறகு நீயான்னு பார்த்தா அங்கே வந்து பார்ட்டிக்காக அவங்க வந்துட்டு அவளை கிளப்பிச்சேக்கா. இப்போ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எனக்கு சிஸ்டர்னு ஒரு ஆள் இப்போ வரைக்கும் இருந்ததே இல்லை, நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், உங்களை நான் வந்து சிஸ்டர்னு கூப்பிடலாமான்னு சொன்னதும் இடியட் மாதிரி ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காத, எல்லாரும் முன்னாடி ஏதாச்சும் கூப்பிட்டு வச்சு நீ வந்துட்டு ப்ரூவ் பண்ணி என்னை வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டி விட்றாத, நான் சொல்கிறத கேளு, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நீ அங்கே போய் சமாளிக்கணும், அவன் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவான். ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ஆள், அவனை எப்படியாச்சும் வந்து பறிக்கணுன்றதுக்காக அவள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு சொன்னதும் அவள் ரொம்ப மோசமானவனா, நீங்கள் ஏன் இன்னும் அவளை ஆஃபீஸில் வச்சுட்டு இருந்தீங்க, அப்போவே வந்து துரத்தி விட்டுருக்க வேண்டானு சொன்னதும், ஆனால் அவள் ரொம்ப டேலண்ட் ஆனவன், என் கம்பெனிக்கு வந்து அவளால் ஏகப்பட்ட ப்ராஃபிட் கிடச்சிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் வச்சிட்ருக்கேன்னு சொல்லும்போது சரி இவர் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னப்போ என்னோட அப்பா இறந்தப்போ இவன் வந்து என்னை மீட் பண்ணிவிட்டு என்னை ரொம்ப அங்கே பாசமாக பார்த்துக்கிட்டான். ஸோ நான் ரொம்பவே வந்துட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு இருந்தேன், எங்கள் அப்பாவே எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காருன்னு, ஆனால் இவன் இப்படிப்பட்ட ஒரு கொலகாரனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ கால் வந்துடுது, இப்படி டிஎன்ஏ வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுமே நீ வந்து ஸ்டேஜில் போய் எல்லாத்தையுமே சமாளிச்சிரு, நான் இப்போ கண்டிப்பாக வந்துட்டு கிளம்பி போகணும், இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம மாட்டிக்குவோம், நான் போய் அதை திருட போகிறேன்னு சொல்லிட்டு இவங்கேருந்து போயிடுறா. இவன் வந்து தன்னோட கான்ஃபிடன்ஸை ரொம்ப வந்துட்டு வளர்த்துட்டாங்க, ரொம்ப வந்து ஸ்டைலாக உள்ள என்ட்ராகிறா. இப்போ வந்துட்டு நம்மளை பிரசிடென்ட் பேசுவாங்கன்னு சொன்னதும் அவள் ரொம்ப சூப்பராக வந்து ஸ்பீச் கொடுத்துட்ருக்கா. அப்போ அங்கே வந்துடுறா, போதும் உன்னோட ஆக்டிங் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. இது உண்மையான வந்துட்டு நீயானே கிடையாதுன்னு சொன்னதும் அப்புறம் எப்படி நான் வந்து முன்னாடி நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது நீ ஃபேக்காக வந்திருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவள் பக்கத்தில் வந்து நீ கூடி சீக்கிரம் வந்துட்டு ப்ரூஃப் ஆக போகிற, இப்போ பாரு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், அவனை உன்கிட்ட இருந்து நான் பறிச்சிடுவேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு முடிஞ்சா நீ ட்ரை பண்ணு, எனக்கு ஒன்றும் கவலை இல்லையே அப்படின்றத சொல்லும்போது அதை கேட்டுட்டு அவள் கோமாயிட்டாங்க, அவளை அடிச்சிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம வந்துட்டு அவளை வந்து கேர் பண்ணி அங்கே பார்க்குறத பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக போயிடுது. இவன் தான் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ண சொன்னா, ஆனால் வந்துட்டு இவனே இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஏன் நீ இப்படிலாம் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே இவ வந்து ஃபேக்காக அடிச்சிட்டு இருக்கா, இவ உண்மையான வந்து நியான் கிடையாது, அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சீக்ரெட் பாக்ஸை கொண்டு வந்து இதை நீ கரெக்டாக பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே உன்னை நாங்கள் யாருமே வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டோம், இல்லைனா கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டாங்க நம்ம லிசாக்கு வந்துட்டு ஒரு பக்கம் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளுக்கு வந்து அங்கே கால்மே வந்துடுது, இப்படி வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து அங்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ஏகப்பட்ட பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் டிஎன்ஏவை மாற்றணும்னு சொன்னதும் ஆல்ரெடி நான் சென்ட் பண்ணிட்டோமேன்னு சொன்னதுமே இவள் அரண்டடிச்சு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. அங்கே
அவங்க கூமே இது வந்து கரெக்ட் தான், நீ வந்து ஒன்று ப்ரூவ் பண்ணணும், நீ வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம லிசாக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆயிட்டுருக்கு. நான் இதை வந்து கண்டிப்பாக எப்படியாச்சும் பண்ணணுமேனு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே வந்து தலை சுற்றுற மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே இது ரொம்ப பழைய ட்ரிக், இதெல்லாம் நீ யூஸ் பண்ணாத, ஒழுங்காக வந்துட்டு நம்பரை போடுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க சீப் வந்து சொல்கிறாரு, இது வந்து கம்பெனியோட சீக்ரெட், நீங்கள் எப்படி வந்து பப்ளிக்கில் கொண்டு வந்து இதை ஓப்பன் பண்ண சொல்லுவீங்க, இதனால் கம்பெனிக்கு ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அங்கே சில ஷேர் ஹோல்டர்ஸுமே அவர் சொல்கிறது கரெக்ட் தான், நீங்கள் எப்படி வந்து கம்பெனியை ரிஸ்கில் விடுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுறாங்க, இதை கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சிலர் வந்து இவங்க வந்து உண்மையானவங்களே கிடையாதுன்னு சொல்லும் போது கம்பெனி வந்து டேஞ்சரில் இல்லையா, இதை ஓப்பன் பண்ணட்டுமே அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன பண்ணுறது டப்ளாக வந்து பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே நீ ஒரு தடவை ஓப்பன் பண்ணினா எல்லாமே வந்து சரியாயிரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கோ வந்து ஓப்பன் பண்ண சொன்னதும் நீ அப்படின்னா என் மேலே நம்பிக்கை வைக்கலையா அப்படின்ற செட் அவ கேட்குறா. உண்மையில நான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கேனா, மற்றவங்க எல்லாருமே சந்தேகப்படுறாங்கல்ல, அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீ இதை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோமே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இதை பற்றி எதுவுமே வந்துட்டு பேசலையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே நம்ம போட்டுடலான்னு சொல்லிட்டு அங்கே ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை போட்டேன், அங்கே வந்துட்டு நம்பர் ஏதோ சேஞ்ச் ஆகி வந்துடுது, அது வந்து ஓப்பன் ஆகலைன்னதும் இவங்களுக்கு பார்த்தா அவ்வளோ ஒரு ஹாப்பி. அப்போ அந்த சீப் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு தப்பாக வந்து எதுவும் புரிஞ்சுக்காதீங்க, அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆனவாசி மெமரி கூட லாஸ் ஆகிருக்கலாம், அது வாசி தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொன்னதும் ஆமாம் எனக்கு வந்து மறந்து போயிடுச்சு, அதனால தான் இப்படிலாம் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன், பட் நான் வந்து திரும்ப வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் சரி பண்ணிட்டா போச்சு அப்படின்றத அவங்க திரும்பவுமே சொன்னதுமே, ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள் எல்லாத்தையுமே ஒரு விஷயம் சொல்லணும், நான் கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேன்னா எனக்கு எதிராக இப்போ பேசிகிட்டு இருக்க எல்லாருமே இந்த கம்பெனியை விட்டு போயிடணும், நான் அவங்க எல்லாத்தையுமே ஃபயர் பண்ணிடுவேன், ரெண்டாவது நீங்கள் 2 பேருமே உங்கள் பேரில் இருக்க ஷேர்ஸ் எல்லாத்தையுமே என் பேரில் எழுதி கொடுத்துடணும், ஓகேனா சொல்லுங்கள் நான் இதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. யார் யார் எனக்கு எதிராக வந்துட்டு வாக்கு போடுறீங்களோ நீங்கள் கையை தூக்குங்கன்னு சொன்னதும் யாருமே அங்கே வந்து கையை தூக்குறதுக்கு கூட அங்கே வந்துட்டு தயாராக இல்லை, எல்லாருக்குமே பயமாக இருக்குது, ஒருவேளை வந்துட்டு சரியாக வந்து ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இந்த கம்பெனியை விட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போ அவன் உடனே ட்ராமா பண்ணிட்டு நீ எதுக்காக இதெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, நீ பேசாமல் வந்துட்டு நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னதும் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்றப்ப இதை பேசி ஒன்றும் பிரோஜனம் இல்லை, நீ வந்துட்டு இப்போ சொல்லு உன்னோட ஷேர்ஸ் என்ன இவளோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நான் இதை ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு பேசி அங்கே மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறான், பட் இருந்தாலுமே அங்கே வந்துட்டு அவன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. உடனே இவன் சரி ஓகே ஒத்துக்கலாம், டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்தால் எப்படினாலும் இவன் மாட்டிக்குவாளன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறான். ஃபைலையுமே கொண்டு வந்துட்டு இதில் 2 பேருமே சைன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதும் அதே மாதிரி அங்கே வந்து சைன் பண்ணிடுறாங்க. இவன் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கான் உண்மையிலே ஞானன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவளுக்குமே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து எப்படியாச்சும் ட்ரை பண்ணி இதில் வின் பண்ணி ஆகணும் எங்கள் அப்பாக்காகன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டேவும் டக்குன்னு வந்துட்டு அங்கே நம்பர் எல்லாத்தையுமே போட்டா பார்த்தா அது வந்துட்டு ஓப்பன் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே கரெக்டாக பார்த்தா இவங்க தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், இவங்க மேலே பழிய போட்டிருக்காங்க, எல்லாமே இந்த பே வந்து கோவா அடைகிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கா, இவ்வளோ சீப்பாக ஒரு லேடி போவாளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு மோசமாக அவளவங்க கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது எல்லாத்துக்குமே. நம்ம லிசா வந்து நியான்ட்ட எப்போ நீ மீட் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பா இறந்தப்பா அவன் லைஃப்பில் வந்தான், ரொம்ப வந்துட்டு பாசமாக பார்த்துக்கிட்டான் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்கல்ல, அதை வச்சு தான் அவள் போட்டிருக்கா. அப்போ இந்த பாஸ்வேர்டு எப்போ நீ போட்ட அப்படின்ற செட் அவன் கேட்கும்போது ஏன் உனக்கு என்ன மறந்து போச்சா, இதான் நீ என்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண டேட், அதை கூட உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே வந்துட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட் அங்கே கொண்டு வந்துடுறாங்க. இப்படி வந்து டிஎன்ஏ வந்து ரிப்போர்ட் திருடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தா இது எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்டு உள்ள ரிப்போர்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. பட் ஆனால் நான் வந்துட்டு அந்த ரிப்போர்ட் வந்து ஆல்ரெடி வந்து சேஃப்டியாக கொண்டு வந்துட்டேன், இப்படி திருடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் செட்டாக வந்தாலும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம லிசாக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இவன் வந்துட்டு நான் நல்ல வேலை இப்படி வந்து ஏற்பாடு பண்ணது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ப்ரூஃப் ஆக போகுது அப்படின்றத சொல்லும்போது நம்ம லிசா வந்து எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணா. இவ வேமா கையை பிடிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்கான்னு சொன்னதும் இல்லை நான் வாஷ்ரூம் தான் போகிறேன்னு சொன்னதும் ரிப்போர்ட் வந்துருச்சு பார்த்துட்டே போவேன் அப்படின்றத சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டவங்க வந்து ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறா. ரிப்போர்ட்டில் எல்லாமே மேட்சாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு போட்டதுமே அவ்வளோதான் அங்கே அரண்டு போயிடுறாங்க. ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போங்க நம்ம லிசா வந்து பார்த்தீங்கல்ல நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு எதிராக பேசுனீங்களேன்னு சொன்னதும் அங்கே மோசமாக வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறா. நீ இப்படிலாம் கேவலமாக பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு பேயை பற்றியுமே ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, என்ன ஒரு ஜென்மம்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இவ
இவன் ரொம்ப வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், நீ என்ன பேசிட்டு இருக்க, 10 இயர்ஸாக நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணேன், நீ சொல்லி என்னென்ன நான் பண்ணலை, ஆனாலுமே நீ இப்படிலாம் பேசுறியான்னு சொன்னதும், உன்ன மாதிரி ஆளுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இடம் கிடையாது, நான் ஒன்று இவ்வளோ மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு உடனே பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணுறான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அதுக்குரிய பலன் உனக்கு தெரியும், எப்படி எனக்கு வந்து நடந்துச்சோ அதே தான் உனக்குமே நடக்க போகுது கூடிய சீக்கிரம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த சீப் வந்து சொல்கிறாரு, இப்படி நீ வந்து எல்லார் இடத்துலையுமே வச்சு அவளை வந்து சந்தேகப்பட்டு இருக்கக்கூடாது, அவளுக்காக நீ எப்பயுமே வந்துட்டு கூட சேர்ந்து வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. வந்துட்டு அங்கே எல்லாருமே வந்துட்டு அங்கே சாரி தேங்க்யூலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா அவங்க வந்து ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நான் எதுவுமே பண்ணலை, இது எப்படி சாத்தியன்னு சொல்லிட்டேக்கா, ஒருவேளை நீ உண்மையிலே என்னோட சிஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது எனக்குமே தெரியலை, என்னோட அப்பா என்னை அடாப்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னார், அங்கே போய் வந்துட்டு அவர்கிட்ட பேசி பார்த்தா தான் உண்மை என்னமோ தெரியும் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப வந்துட்டு அவரை பார்த்துட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிறது இவர் மட்டும்தான், எனக்கு இவருமே இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை, உண்மையிலே உங்களை பார்த்தா எனக்கு என்னமோ சிஸ்டர் மாதிரி தான் தோணுது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து தான் எல்லாமே பண்ணணும், ஏன்னா எனக்குமே இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர், கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடுவேன், கூடிய சீக்கிரம் நம்ம வந்துட்டு சேர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம் அவனை அப்படின்றத சொன்னதும், அவனை மாதிரி ஆளை பற்றிலாம் உனக்கு என்ன தெரிய போகுது, அவன் அவ்வளோ வந்துட்டு ஸ்வீட்டாக பேசி எல்லாத்தையுமே வந்து மயக்கி அங்கே கைக்குள்ளே போட்டுக்குவான் அப்படின்றத சொன்னதும், எனக்கு என்னமோ அப்படி பார்த்தா தோணலேன்னு சொன்னதும் இவர் ரொம்ப கோமாயிட்டு, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவனை பற்றி ஏதாச்சும் என்கிட்ட பேசுனேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணும்போது எனக்குமே தான் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிவிட்டு உண்மையிலேயே வந்துட்டு என் சிஸ்டர் இருப்பாளான்னு சொல்லிட்டு அவளுக்கு யோசனை வருது. பட் என் சிஸ்டரை என்னை வந்து ஏமாத்திட மாட்டாளா அப்படின்ற சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாக வேறு இருக்குது. பிறகு இங்கே கோவோட அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் எதுக்காக அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்தீங்கன்றதை கேட்குறாரு. ரெண்டாவது நீங்கள் விசாரிக்க சொன்ன மாதிரி வந்துட்டு விசாரித்தோம், அவங்களுக்கு வந்து ட்வின் பேபிஸ் பிறந்திருக்கு, ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுலேயே காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் இவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா வந்து நியான் உயிரோட தான் இருக்கா, அவள் தான் வந்துட்டு இவளை ரெடி பண்ணி இங்கே அனுப்பி விட்டுருக்கா, அவளோட ஃபேஸை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நீங்கள் இதை பற்றி விசாரிங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறான். அவளை மேரேஜ் நான் பண்ணிட்டேன்னா சொத்து எல்லாமே எனக்கு தானே வரப்போகுது, எங்கே போகுது அப்படின்றத சொல்கிறான். இவங்க வந்து படுத்துட்டு இருந்தா பயந்து போய் ஏதோ ஒரு கனவு கண்டு எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க, ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் கத்தியை வந்துட்டு ஷார்ப் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. அப்போ அங்கே ஏதோ வந்து பின் மாதிரி கிடக்கவுமே அதில் ஏறி மிதிச்சிடுறா. காலில் வந்துட்டு குத்தி அங்கே ரொம்ப வந்துட்டு வலி வர ஆரம்பிச்சிருது. இவன் வந்து பார்த்துட்டு பிளட்டாக வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே நம்ம லிசா வந்து தூங்கிட்டு இருக்கான். அங்கே ஆல்ரெடி கேமராவுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வேகமாக வந்துட்டு இவன் கத்தி அங்கே பக்கத்தில் கொண்டு போனதுமே அவளுக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது, நம்மளை ஏதோ கொலை தான் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு அங்கே கத்தியை குத்துன போனதுப்பா ஐயோன்னு சொல்லிட்டு அவள் பயந்து அங்கே கத்துறா, என்னை கொலை பண்ண வரான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அவன் ஆப்பிள் தான் கட் பண்ணியிருக்கான். ரொம்ப அரண்டு போய் எங்கள் கீழே விழுந்ததுமே என்னாச்சு உன் காலில் எப்படி பின்னு குத்துச்சின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அங்கே ஆப்பிளை வந்துட்டு சாப்பிட்டுட்டே பேசுகிறா. இங்கே வா என் பக்கத்தில் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பாரு அப்படின்றத சொல்லும்போது அங்கே வந்துட்டு காலில் வந்து அந்த பின் குத்துனதை வேகமாக பிடுங்கினதுமே அங்கே அரண்டு போய் அங்கே வந்து கடிச்சு வச்சிடுறா. சரி நீ இப்போ வந்துட்டு பேசாமல் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஞான் வந்து சொல்லியிருக்கா இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் என்னை வந்துட்டு இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. அப்போ அங்கே ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே அந்த அவன் கனவுல வருது. என்னன்னா உனக்கு இந்த கோக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுத்துட்டு அங்கே மயக்கமாக்கிட்டு அந்த பிள்ளையுமே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போய் அங்கே நம்ம ஞானோட அப்பா அவங்க அப்பாவை மிரட்டி சொத்து எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதி கேட்டிருக்காரு. பையனுக்காக எழுதி கொடுத்த பிறகு அவரை கொலையுமே பண்ணிட்டு அங்கே வந்துட்டு டெட் பாடியுமே புதைச்சிருக்காங்க. ஸோ சின்ன வயசுல இது எல்லாமே அந்த பையன் பார்த்துருக்கான், அதனால தான் கொலை பண்ணுறதுக்கு இப்போ சுற்றிட்டு இருக்கான் போல. அப்போ அங்கே அரண்டு போய் அவன் எந்திரிச்சதுமே லிசா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே ஃபேஸை பார்த்தா அங்கே நம்ம ஞானோட அப்பா மாதிரியே தோணுதுமே கழுத்து பிடிச்சி நேர்ச்சிட்டு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கத்தும் போது நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. அவன் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்டதும் என்ன ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டையா, சரி நீ வந்து படுத்து தூங்கு, நீ வந்துட்டு நிம்மதியாயிரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு அவளை அறியாமே அங்கே அவன் மேலே வந்துட்டு பாசம் வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் முழிச்சதும் என்னப்பா நீ முழிச்சிட்டியா, சரி எனக்கு இப்போ தூக்கம் வருது நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு அங்கே படுக்கும்போது அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். என்ன நடந்துட்டுருக்கு, நைட்டு ஃபுல்லாக இவளை என்னை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருக்காளா, நீயான விட ரொம்ப நல்லவளாக இருக்கலேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பிறகு அங்கே நீயான அங்கே வந்து போகும்போது கழுத்தில் இவன் வந்துட்டு கோச்சிப் கட்டியிருக்க ஓமி என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் வந்து பயந்துட்டு சொல்ல வர்றா. பட் நீ எதுவும் சொல்ல வேணாம், நீங்கள் ரெண்டு பேருமே லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இதை பற்றி கேட்டு எனக்கு வந்துட்டு கஷ்டமாக விரும்பலன்னு சொன்னதும் அது இல்லைன்னு சொல்லிட்டு அவள் பேச வர்றா. பட்
பட் வந்து பேசி வந்து இன்னுமே அவளுக்கு ரொம்ப கவலையாயிருமேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல வரல. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கிளம்பி போனால் ஆஃபீஸ்க்கு ஏகப்பட்ட ஃப்ளார்ஸ்லாம் கொடுத்துட்டு அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வெல்கம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ரெட் கார்பெட்லாம் போட்டு இவன் தான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கான். இது எல்லாமே ட்ராமா தான், நீ வந்துட்டு பார்த்து இருந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போனதுமே இவன் பார்த்தா இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை கொடுத்து அங்கே நம்ம லிசாட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அங்கே கையை வந்துட்டு கொடுக்குறா ரிங் போடுறதுக்காக. பட் அங்கே நம்ம நியான் இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அவன் வந்து கையெடுத்துட்டு இதை பற்றி நான் இன்னுமே சரியாக யோசிக்கலை, எனக்கு ஆக்சிடென்ட் ஆன பிறகு எனக்கு சில விஷயங்கள் இன்னுமே சரியாக ஞாபகம் வர மாட்டுது, நான் ப்ரிப்பேர் ஆன பிறகு சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடா. அப்போ அங்கே காருக்குள்ளே போனதுமே நம்ம நியான் வந்து நீ இப்போ கரெக்டாக நீ பண்ண, ஏன்னா வந்துட்டு அவன் வந்து பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவனோட பேர் வரணுன்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கான், அப்படின்னா தானே உன்னை மேரேஜ் பண்ணால் நடக்குன்றதுக்காகன்னு சொன்னதும் எனக்கு என்னமோ அவன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது அப்படிலாம் தோணலை, உண்மையிலே வந்து அவன் ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி இருக்கானேன்னு சொன்னதும் அவ்வளோதான் இவளுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன இடியட் மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்ன பைத்தியம் மைத்தியான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ வந்து போய் விழுந்துடுறாத, இதே மாதிரி தான் நானுமே வந்து அவன் வலையில் போய் விழுந்தேன், நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே அவன் வந்து விடுறான். நம்ம 2 பேருமே வெளியே மீட் பண்ண போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம லிசாவை வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்து இப்போ எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசனே இன்னமே உனக்கு சரியாக எதுவுமே ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி பார்க்கலான்னு தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நிறைய பேசி பார்க்குறான். பட் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டுது. அப்போ ஒரு டாக் வந்ததுமே இங்கே லிசா வந்து அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறா. எதுக்காக நீ பயந்துட்டுருக்க, இந்த டாக் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இவளுமே அங்கே வந்துட்டு டாக்கை பிடிச்ச மாதிரி அங்கே வந்துட்டு ஆக்டிங் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவன் எவ்வளோ மோசமான ஆக்டிவ் வந்துட்டு நடிக்க கூட ஒழுங்காக தெரிய மாட்டேது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளேஸ் இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து போகலாமான்னு சொன்னதுமே அவளுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொல்கிறான். அங்கே காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கே சாங் ப்ளே பண்ணதுமே இந்த சாங் என்னோட ஃபேவரட் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. என்னென்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே நம்ம நியான் வந்துட்டு என்ன சாங் என்ன ஃபுட்டு என்னென்ன வந்துட்டு பிடிக்குமோ எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு பர்ஃபெக்டாக அவளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு அங்கே வந்து அவளுமே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் உனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆன இடத்துல எனக்குமே இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ஏன்னா வந்துட்டு நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணதுமே டக்குன்னு அங்கே பிரேக் வேற போடுறான். அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. இவன் வந்துட்டு இப்படி தான் ஆக்டிங் பண்ணுவான், பட் நீ அதெல்லாம் நம்பாத, சும்மா வலையில் விழுக வைக்க அங்கே வந்துட்டு உன்னை ட்ரை பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே நியான்னு சொல்லியிருக்கா. ஸோ வந்துட்டு நீ இப்படிலாம் பேசாத, நான் தான் நல்லா இருக்கேன்ல அப்படின்றத அவள் சொல்கிறான். அங்கே ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ரொம்ப வந்துட்டு சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே நம்ம இங்கே தானே வருவோம்னு சொல்லிட்டு அங்கே நம்ம லிசாவை போய் அவன் டக்குன்னு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே அவளுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அவளுக்குமே வந்துட்டு உண்மையிலே அவன் மேலே வந்துட்டு லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஃபீல் வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணும்போது அப்போ அவன் யோசிக்கிறான் இவ வந்துட்டு நியான் கிடையாது, பட் வந்து இவளோட கிஸ் வந்து ரியலாக இருக்கு, என்ன இது அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்படியே வந்துட்டு ஸ்லிப்பாகி அவன் தண்ணிக்குள்ளே விழுந்ததுமே அங்கே ரொம்ப வந்துட்டு ஸ்விம்மிங் தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்ருக்கா. பட் உண்மையிலே அவனுக்கு ஸ்விம்மிங் தெரியாது போல். இவன் ரொம்ப பயமாயிட்டு வேமா அங்கே உள்ளே குதிச்சு அங்கே வந்துட்டு காப்பாற்றி அங்கே வெளியே அப்படியே தூக்கிட்டு வந்துடுறா. அங்கே வந்துட்டு நீலாம் எதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்போ நீ வந்துட்டு ஸ்விம்மிங் உனக்குமே தெரியாது, எப்படி நீ வந்துட்டு உள்ளே குதிச்சு காப்பாற்றின அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது, என்னடா பேசுகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அங்கே சாந்தப்படுத்தணுன்றதுக்காக நான் வந்துட்டு உள்ளே ஏதாச்சும் ஆகி போயிடுவேன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து நீ வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படி தானே அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுமே ஆமான்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ அவள் ரொம்ப வந்துட்டு இவ க்யூட்டாக ஆக்டிங் பண்ணிட்டுருக்காளே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு சொல்லி உனக்கு இப்போதைக்கு வந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லை சொல்கிறேன். ஸோ நம்ம புதுசாகவே நம்மளோட லவ்வை ஸ்டார்ட் பண்ணலாமே, நம்ம 2 பேருமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்னோட நேம் வந்து கூன்னு சொல்லிட்டு அவன் அறிமுகப்படுத்தினதும் அவளுமே நான் ஏன்னு சொல்லிட்டு அறிமுகமாயிக்கிறா. அப்படியே அவளுக்கு அங்கே மயக்கமாயிருது. ஆனால் அங்கே லீசாட்ட நேற்று நைட்டு என்னாச்சு, நேற்று அவன் தான் கால் பண்ணி வர சொன்னான், உனக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சேன்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, அவன் வந்து ரொம்ப நல்ல மாதிரி உன்ட்ட நடிப்பான், ஆனால் நீ நம்பிராத, அது எல்லாமே அந்த சொத்துக்காக தான், இப்படி தான் அவன் ஏமாத்திட்டு இருந்தான் அப்படின்றத அவங்க சொல்கிறா. ஸோ நீ வந்துட்டு நான் சொன்னதை கேட்டு நடந்துக்கோ அப்படின்றத சொன்னதுமே நான் ஹானஸ்டாக தான் சொல்கிறேன் சிஸ்டர்னு சொன்னதும் நீ நல்லாவே தெரியுது அவனை வந்து ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ போய் மாட்டிக்காத ப்ளீஸ் அப்படின்றத அவள் சொன்னதுமே அங்கே லிசாவுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஒரு லிஸ்ட்டை கொடுத்து அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதன்ற திங்ஸ் எல்லாமே இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ நான் சொன்னதை ஞாபகப்படுத்தி நீ வந்து
பார்த்துக்கோ, நீ வாட்டு போய் திரும்ப வந்து வலையில மாட்டிட்டு என்னையுமே நீ மாட்ட வச்சிடாத, அவன் பண்ண பாவத்துக்கு அவனுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அவன் ஒரு கொலகாரி, அவன் எப்பயுமே வந்துட்டு யார்ட்டையும் பாசமாக இருக்க மாட்டான், அவன் ரொம்பவே வந்துட்டு இப்படி தான் பாசமாக இருக்க மாதிரி நடித்து ஏமாத்துவான், நீ வந்து அதை புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் லிசாக்கு வந்துட்டு எதுவுமே பேச முடியலை. அங்கே அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. ப்ளீஸ் நான் வந்துட்டு சொல்கிறத நீ கேளு அப்படின்றத சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நியான் சைட் அவன் கூப்பிட்டதுமே இவ பார்த்தா டக்குன்னு தங்க திரும்புறா. பட் அவன் அது வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல. நீ வந்துட்டு இப்போ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, இதுக்கப்புறம் நான் அவளை வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே தூக்கிட்டு போனதும் இவன் ரொம்ப வந்துட்டு ஜெலஸாகி போயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கு முன்னாடி இவன் வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டது இல்லையே, இப்போ என்ன உண்மையிலே அவனுமே ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, அப்படின்னா நான் நினச்சது வந்துட்டு சாதிக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கா. லிசாட்ட நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன், நீ இல்லாமல் வந்துட்டு நான் எப்படி வந்து ஃபீல் பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து கிஸ் பண்ண போனதும் அங்கே லைட் அங்கே வந்துட்டு ஆஃப் பண்ண போனதுமே ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு அங்கே ஸ்மோக் பண்ணிட்டு வரும்போது பார்த்தா அங்கே ஆல்ரெடி வந்துட்டு அங்கே கேமரா இருக்கதை அவன் நோட்டீஸ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டு பார்த்துட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பே வந்துட்டு என்னப்பா இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, என்ன உண்மையிலேயே அங்கே அவள் மேலே வந்து லவ் ஆயிடுச்சா அந்த ஃபேக் மேல் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, அவங்களோட உண்மையான வந்து எப்படி வந்து டிஎன்ஏ மேட்ச் ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்கு என்னமோ வந்துட்டு இதில் பெரிய வந்துட்டு பிளானே இருக்க மாதிரி தோணுது, நீயுமே வந்துட்டு வசமாக போய் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு என்னமோ தோணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னதும் அப்படின்னா அவளை வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணிடுவோமான்னு சொன்னதும் நீ எதுவும் பண்ண வேண்டாம், அவள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தூக்கி போட்டதுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகி போய் எழுறான். நியான் தான் இதுக்கு பின்னாடி இத்தனை வேலை பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு உண்மையான நியான் வந்து கூட இருக்க அந்த அசிஸ்டன்ட் தான் சொல்லிட்டு அவனுக்கு அங்கே புரிஞ்சு போயிடுது. லிசா அப்படின்னா அவளோட ட்வின் சிஸ்டர், 2 பேரும் சேர்ந்து தான் இதை பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்காங்கன்ற விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணலாம் நீ நினச்சிட்ருக்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் அப்போ அங்கே வந்துட்டு அவள் வந்து பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். நியான் கூப்பிட்டமே திரும்பி இவ தானே பார்த்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. சரி ஓகே நான் இதை பற்றி பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு இதில் தலையிட வேணான்னு சொன்னதும் ஏன்னா அந்த ஃபேக்கை வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ அதனால தான் இப்படி பண்ணிட்டுருக்கியா, சரி கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸாகி போயிடுது. அவன் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறான். அதில் அவங்க கழுத்தை பிடிச்சி அங்கே நெரிச்ச வீடியோஸ் வந்துட்டு இல்லை. அதை பார்த்துட்டு அவன் வந்து ஷாக்காகி போயிடுறான். அப்படின்னா வந்துட்டு இவன் சேஃப்டியாக வந்து வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காளா, அவங்க சிஸ்டருக்கே துரோகம் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இவங்க வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே கொடுத்ததுமே அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. ஏதாச்சும் அவனுக்கு எதிராக வந்து எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அங்கே வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தா. ஜஸ்ட் வந்துட்டு அவங்க ஒன்றா இருந்த வீடியோஸ் மட்டும்தான் இருக்குது. அவள் ரொம்ப வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு ஃபோன் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒரு பையன் விழுறான். கூட்ட நீ வந்துட்டு எதுக்காக இன்னமே வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே ஸோ வந்துட்டு அவனுக்குமே புரிஞ்சுது 2 பேரும் அப்போ சிஸ்டர்ஸ் தானே, நீ அப்படின்னா வந்து இவன் மேலே நான் லவ்வில் வந்து விழுந்துட்டியா, இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன்னு சொன்னதும் லவ்வில் ஏன் விழுக போகிறேன், அப்பா ஒன்று தானே, கண்டிப்பாக ரிவெஞ்ச் என்னமோ நடக்க தான் போகுது, ஆனால் அதை நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப அங்கே கோவமாயிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அப்பா மேலே இவனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மரியாதை, பையனை விட இவனை வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு வழி பண்ணணும்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடி சீக்கிரம் வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னு அதை பர்ஃபெக்டாக பண்ணுவேன், பட் அவசரப்பட்டு லிசாவை எதுவும் பண்ணிடாத, ஏன்னா அவன் மூலமாக எனக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கான். அங்கே லிசாக்கு ஜியாங் சொல்லிட்டு ஒரு பையன் கால் பண்ணுறான். நீ வந்துட்டு இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், இப்போ நீ உயிரோட இருக்க விஷயம் தெரிஞ்சிருச்சு, நான் கண்டிப்பாக நாளைக்கு ஒன்று மீட் பண்ண வரேன்னு சொல்கிறான். நம்ம நியான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கான் அவன் வந்து என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், என்னை வந்து உடலை விட்டுட்டு போயிட்டான், பட் இப்போ அவன் திரும்ப வந்துட்டு இருக்கான். ஸோ கூக்கு அவனுக்கு சுத்தமாக பார்த்தாலே பிடிக்காது, இது மூலமாக பிரச்சனை வரும், அதில் வந்துட்டு அவனை ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி நியான்மே அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஜியாங் கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்போ அங்கே கார்ட்ஸ் உள்ளே விட மாட்டாங்க, பட் இருந்தாலுமே அவன் கண்டுக்காமல் வந்து டைம் பாட்டு அங்கே உள்ளே போயிட்டு வேமாங்க நம்ம குவை தான் போட்டு ஒரே அடியாக அடித்து விட்டுறான். இப்போ அங்கே வந்துட்டு இப்படி உங்களுக்கு பொக்கே வந்திருக்குன்னு சொன்னதும் ஆள் வந்துட்டான் போய் மீட் பண்ணலான்னு அவசரம். அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு இங்கே இவனை பார்த்தா நீ இப்போ எதுக்காக வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தானே, அவளை இந்த மாதிரி பண்ணதை நீ தான்டான்னு சொன்னதும் நீ தான் அவளை வேணான்னு விட்டுட்டு போயிட்டே இல்லை, அப்புறம் என்ன திரும்ப வந்திருக்கு, அவள் என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் பண்ண தப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அவள் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம லிசாவும் நியானுமே வந்துடுறாங்க. பட் அவனுக்கு வந்துட்டு லிசா உருவத்தில் தானே நியானை தெரியும், அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போய் ஹக் பண்ணிக்கிறான்.
உன்னை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அப்போ அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு ஜெலஸாகி போட்டு அடித்ததுமே அங்கே நியானுக்கு அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு சரி என் கூட சேர்ந்து நீ வான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ போகக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான் நம்ம ஹீரோயின். நீ இப்போ இவன் கூட தான் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே செய்க காமிச்சதுமே அப்போ நான் வந்து அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், நீமே வந்துட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கே நியானையுமே நீமே கூட சேர்ந்து இருன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்றாங்க. இது யாருன்னு சொல்லிட்டு அங்கே ஜியாங் கேட்டதும் இது என்னோட அசிஸ்டன்ட் எப்போ என் கூட தான் இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே போயிட்டு இருந்தா இங்கே இவனுக்கு பார்த்தா ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு நீ இப்போ நல்லா தானே இருக்க, உன்னை நினச்சி வந்துட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டேன், நான் வந்துட்டு உனக்காக தான் வந்து எல்லாம் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதுமே அங்கே அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ சொன்னதும் அங்கே லிசாவுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. இல்லை என் அசிஸ்டன்ட் வாசி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க தான் இப்போ வரைக்கும் எல்லாமே எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே லிசாவுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போங்க நம்ம நீ யான் ஓகே சொல்லு அப்படின்றத சொன்னதும் பட் இவன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிடுறான். அங்கே உள்ளே வந்துட்டு நம்ம நியான் வந்து என்ன நீ வந்து பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவர் லவ் ப்ரப்போசல் பண்ணிட்டுருக்காரு, எப்படி நான் போய் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொன்னதும் அவனோட இவன் ரொம்பவே பெட்டரான பர்சன், கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவான், உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கான், நீ இவனை சூஸ் பண்ணுறது தான் பெட்டர்னு அவள் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஆல்ரெடி கூ வந்து நின்றுட்டுருக்கான். அங்கே லிசாட்டாவா என் கூட எதுக்காக இவ்வளோ டைம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது பட் அவங்க கையை கூட டச் பண்ணாமல் வேமா அங்கே கூட சேர்ந்து கிளம்பிடுறான். அப்போ அங்கே அவன் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு கூப்பிட்டா நீ வந்துட்டு டச் பண்ணாமல் போவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவளை அங்கே காருக்குள்ளே வந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்புனா அங்கே வந்துட்டு கதவு லாக் ஆகிருக்கு. அப்போ அங்கே கூட்டை கால் பண்ணி எதுக்காக நீ இப்படி வந்து என்னை அடைச்சி வச்சிருக்கான்னு சொன்னதும் ஏன்னா நீ யாரையும் போய் மீட் பண்ணக்கூடாது அதுக்காக தான் சொன்னதும் நீ இப்படிலாம் வந்து பண்ணிட்டுருக்குது என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறது ஓ இஷ்டத்துக்கு நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும், நீ இதுக்கப்புறம் வீட்டிலே இரு, நீ எங்கேயும் போக தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறான். பட் அங்கே நம்ம நியான் கூட தான் இருக்கா, வேணுந்தே பண்ணிட்டுருக்கான். அப்போ அங்கே நீ இப்படி வந்து கதவை லாக் பண்ணி வைக்கிறது ரொம்பவே வந்துட்டு தப்பான விஷயம், நான் வந்து உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஏன் நான் அப்படி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே வந்துட்டு அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், ஜியாங் வந்துட்டு மீட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவையெல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேணுனே அவளை வெறுப்பேற்றுற மாதிரி அங்கே ரொம்ப வந்துட்டு மோசமாக பேசிட்டு இருக்கான். அவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ஒரு பக்கம் பயங்கரமான கோவம் வந்துட்டு இருக்கு, பக்கம் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கா ரெண்டு பேத்துக்குள்ள லவ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் என்னை அவள் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா வந்துட்டு நான் அன்னைக்கு ரொம்ப வந்து முடியாமல் அவளை கழுத்தை பிடிச்சவங்க வந்து கொலை பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணிட்டேன், பட் இருந்தாலுமே அவள் அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டா, என் மேலே லவ் இல்லாமல் அப்படி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வேணுனே இவட்ட வந்துட்டு எல்லா உண்மையும் போட்டு கொடுக்குறான். ஸோ புரிஞ்சுக்கிறட்டும் சிஸ்டர் வந்துட்டு இவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அப்படின்னு நான் நினச்ச மாதிரியே எனக்கு அவள் துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கா, இதுக்கான பனிஷ்மெண்ட் அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிருது. அங்கே வந்துட்டு அவகிட்ட அவன் ரொம்ப க்ளோஸாக இருக்க விஷயத்தெல்லாம் பேசினதுமே இவளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அவள் டக்குன்னு அங்கேருந்து கிளம்புறா. பட் இருந்தாலும் நீ இப்படி வந்துட்டு அவளை அடைச்சி வைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம், கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் வந்துட்டு அப்புறம் கிடைக்கும், ஒழுங்காக போய் அவளை வந்து கதை ஓப்பன் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு போகிறான். நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பாவை வந்துட்டு வந்து வேறு எங்கேயாச்சும் தூக்கி மாற்றி விடுங்க, அவளுக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறான். நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இதான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவளை பார்த்தா கொஞ்சம் கூட வந்துட்டு அவளுக்கு கவலை இல்லை, ரொம்ப ஹாப்பியாக அவ பாட்டு குக் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இவே ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஏன்னா வந்துட்டு உனக்காக நான் சாப்பாடு பண்ணியிருக்கேன் வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்ததுமே சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னா எனக்காக வந்துட்டு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னை வந்து வெளியே நீ கூட்டிகிட்டு போவியான்னு சொல்லும்போது இந்த 1 மில்லியன் வச்சுக்கோ உனக்கு தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காக எழுறா. நீ வந்துட்டு யாரையும் இதுக்கப்புறம் மீட் பண்ணக்கூடாது, என் கூட சேர்ந்து இருக்கணும், உனக்கு எப்பயுமே இந்த மாதிரி நிறைய நான் காசு கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் இந்த காசே போதும் என்னோட அப்பாவை வந்து பார்த்துக்கிறதுக்கு, பட் என் சிஸ்டர் அப்படின்றத யோசிக்கிறா. அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே ரொம்ப வந்து ஹாப்பி ஆகிட்டு அவளை பக்கத்தில் பார்த்துட்டு என்ன ரொம்ப அமைதியாக இருக்குன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த காசெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வந்துட்டு காசு கொடுத்து வெளியே வந்துட்டு எல்லாத்தையும் வாங்குறது எப்பயுமே பிடிக்காது அப்படின்றத சொல்கிறா. பட் அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பா விட்டுட்டு போகும்போது உங்கள் அப்பாட்ட இப்போ காசே இல்லை, காசு இல்லாத பர்சன் கூட சந்தோஷமாக வாழவே முடியாது, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன், பட் உங்கள் அப்பா மாதிரி நீ வருங்காலத்தில் இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அம்மாவுக்கும் இவளுக்கு எவ்வளோ வந்து வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே வெளியே போயிட்டு மழை வரும்போது கோட்டை எல்லாமே போத்திட்டு கூட்டிகிட்டு போகிறான் ஹீரோயின். அங்கே ஹேர் எல்லாமே வந்துட்டு ஈரமாக இருக்கவுமே தொடச்சி விட்டதுமே இவே ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு அங்கே
அங்கே வந்து கிஸ் பண்ண போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஒரு பூனைக்குட்டிய சவுண்டு கேட்டதுமே வேகமா அங்கே போய் பூனைக்குட்டி பார்க்குறாங்க. இவங்க பாருங்க நனைஞ்சிட்ருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க அவன் டச் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதும் நான் சின்ன வயசில் டாக்டர் ஆகணும் தானே ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு நீ இப்படிலாம் வந்துட்டு கன்றாய் வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக வந்து படித்து வந்துட்டு முன்னேறி வேற வழியே பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனை வந்து அவனுக்கு பிடிச்ச எதையுமே பண்ண விடாமல் அங்கே வந்துட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இவனோட அந்த டாக்டர் ஆகிற கனவுமே அப்படியே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. நீ வந்துட்டு உன் கனவை உனக்கேற்ற மாதிரி தான் வாழணும், மற்றவங்களுக்காக நீ இதெல்லாமே எப்பயுமே யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ அவங்க அப்பாட்ட மெடிக்கலில் வந்து ஏன் இவ்வளோ மார்க் கம்மியாக வந்திருக்குன்னு கேட்டதுமே நீங்கள் தான் ரொம்ப வந்துட்டு என்னை பாடாப்படுத்துறீங்க அதனால தான் சொன்னதும் ஒரு அப்பாட்ட எப்படியா பேசுவேன், படிக்க துப்பு இல்லாமல் நீ ஏன் மேலே பழிய போறியான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு அவருக்கு இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே இவன்ட்ட காமிச்சிருக்காரு. அவனால் வந்துட்டு ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் அவன் படிப்புமே சரியாக வராமல் போயிருக்கு. எல்லாமே நினச்சிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணதுமே நீ இதுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்து உன்னை பனிஷ் பண்ணிக்க கூடாது, நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், ஓ மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்ற சைட்டு அங்கே பேசிட்டு இருக்கான். இந்த பேச்செல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருது. சரி வா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அங்கே வீட்டுக்கு போயிட்டு அந்த பூனைக்குட்டியை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பேர் நான் வைக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஐஸ்கிரீம்னு வச்சுக்கோமே உனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்ல அதே மாதிரி நீ கூப்பிடுவேன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான், இவனை போய் ஏன் சிஸ்டர் இப்படி தப்பாக நினைக்கிறாங்கன்னு அவள் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க அப்பாவும் வந்துட்டு காணான்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட கேட்டதுமே எனக்கு தெரியலையேம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே நியான்ட்ட கால் பண்ணி அப்பாவை காணும் எங்கே போனான்னு தெரியல, யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் எல்லாம் நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் சிஸ்டர் ஏன் நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நீ வந்து எனக்கு வந்து துரோகம் பண்ணேன்னா நான் உன்னை சும்மா விட்டுருவேனா, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ கேட்டு நடன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு நான் அப்படி எதுவுமே பண்ணலை, நேற்று கூட அவன் எனக்கு காசு கொடுத்தா நான் ஒத்துக்கலன்னு சொன்னதும் அப்படியா அப்புறம் ஏன் வந்துட்டு அவன் உன்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண வீடியோவை நீ வந்துட்டு டிலீட் பண்ண, அவன் லவ் இல்லாமையே நீ வந்து பண்ணிட்டுருக்க, எனக்கு உன்னை பற்றி என்ன தெரியாதா, நீ என்னை சீட் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணேன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஒழுங்காக இப்போ போய் நீ அவன்கிட்ட பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லு, நீ வந்துட்டு உடனே ஜியாங்கிட்ட போய் ஓகே சொல்லுன்னு சொல்கிறா. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வீட்டில் போய் அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அவன் வந்ததுமே நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு ஒத்து போக முடியாது பிரேக்கப் பண்ணிடலான்னு சொன்னதும் நீ இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் மெமரி திரும்ப வந்ததுனால எதுவும் சரியாக போகிறது கிடையாது பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே அவங்க பிடிச்சிட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே இவ வந்து கடிச்சு வச்சுடுறா. அதை பார்த்துட்டு அங்கே வந்து பிளட் வந்ததும் இவ ஷாக் ஆகிட்டு நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போயுமே நீ வந்து என் மேலே கேர் பண்ணிட்டு தானே இருக்க, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அப்போ அங்கே அவட்ட போய் கால் பண்ணி நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன் ப்ளீஸ் என் அப்பாவை வந்து என்கிட்ட கொடுத்துரு, நான் வந்துட்டு இதுக்கப்புறமே இதை கண்டினியூ பண்ண விரும்பலன்னு சொன்னதும் நீ வந்துட்டு இப்போ ஜியாங்கிட்ட போய் ஓகே சொல்லிட்டு நீ அவன் கூட இன்னைக்கு ஸ்லீப் பண்ணணும்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு இவ ஷாக் ஆகிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அவன் வந்து உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் என்ன தான் வந்து கூமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான், பட் நான் சொன்னது இவன்ட்ட போய் வந்து ஸ்லிப் பண்ண ஏன் நீ வந்துட்டு வேணும்னே வந்துட்டு இவனை பிடிச்சிருக்கன்ற வாசி போனியான்னு சொன்னதும் என்னோட அப்பாக்காக தான் அதெல்லாம் பண்ணேன் காசு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னதும் இப்பயுமே உங்கள் அப்பா என்கிட்ட தான் இருக்காரு, பட் இப்போ நான் சொல்கிறப்ப ஏன் பண்ண முடியலை, அவனை விட இவன் தான் வந்து உண்மையிலே நல்ல ஒரு பர்சன், நான் உனக்கு நல்லது தான் சொல்லிட்டு இருக்கேன், அவன் சொத்துக்காக உன்னை சீட் தான் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் இவன் அப்படிப்பட்டது கிடையாது, உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவான், இன்னைக்கு போய் இவனை மீட் பண்ணேன்னு சொன்னதும் அதே மாதிரி அவனை போய் அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்கு அவளுமே அங்கே ஒத்துக்கிறா. அவளுக்கு வந்துட்டு வேற வழி இல்லாமல் போயிடுது. சரி நம்ம 2 பேருமே சேர்ந்து உங்கள் மூவி பார்க்க போகலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இருந்தான். அங்கே வந்துட்டு அவன் கையை பிடிக்க ட்ரை பண்ணுறான், பட் இவளுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது. பட் அங்கே வந்துட்டு அங்கே கூருக்கு அதை பார்த்துட்டு வேணும்னு எங்கள் கையை பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் அவன் பார்த்துட்டு இவன் ரொம்ப ஜெலஸாகி போயிடுறான். நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே அவன் சரி ஓகே நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இவன் உள்ளங்க வந்துட்டு வேமா பிடிச்சி இழுத்துட்டு அங்கே கதவையுமே லாக் பண்ணிடுறான். இப்போ எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும்போது மூவி பார்க்கணுன்னா நீ பேசாமல் என் கூட சேர்ந்து பார்க்கலாமே, நீ வந்துட்டு என்னை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதும் உன்னை ஜெலஸ் ஆக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நான் வந்துட்டு உண்மையிலே அவர் கூட சேர்ந்து ஹாப்பியாக தான் இருக்கேன், உன்னை நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ என்னை தொந்தரவு பண்ணாதான்னு சொல்லிடா. யார் சொன்னது என்னை வந்து நீ பிரேக்கப் பண்ணிட்ட, நீ என்னை இப்போயுமே நீ ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்க, நீ அதனால தான் என்னை பார்த்து பேசக்கூட மாட்டேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவள் பார்த்துட்டு ஆமாம் உன்னை எனக்கு பிடிக்கல நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இப்போ அங்கே வந்து அவன் கதவை நாக் பண்ணதுமே இவள் வந்துட்டு பயந்து போயிடுறா. இவன் உள்ளே இருந்தால் தப்பாயிருமேன்னு சொல்லிட்டு எங்கள் கதவை திறக்க ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதுமே வேமா பிடிச்சி அவனை வந்து கிஸ் பண்ணிடுறா. அப்போ அவன் அங்கே இருந்து போனதுமே இவன் வந்துட்டு விலகிக்கிட்டு இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து போகும்போது பார்த்தாங்க ஜியாங் அங்கே தான் இருக்கான். அங்கே வந்து வேமா இவ்வளோ பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்துட்டு இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு தானே அவள் வந்துட்டா, இதுக்கப்புறமே நீ தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னதும் அப்படியா ஆனால் வந்துட்டு ஃபிசிக்கலாக என் கூட தானே சேர்ந்து இப்பயுமே ஒன்றா இருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் ஃபிசிக்கலாக இருக்கலாம் மென்டலாக என் கூட வந்துட்டு அவள் ஒன்றாயிட்டா, இதுக்கப்புறம் நான் அவளை பார்த்து
பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொன்னதுமே, இப்போ வரைக்கும் அப்புறம் ஏன் உன் கூட சேர்ந்து அவள் ஸ்லிப் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு உண்மையை சொல்லு, நீ உண்மையிலேயே பிரேக்கப் பண்ணிட்டியா இல்லை வந்து என்னை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் கிடையாது, அவனை வந்து பிடிக்காம தானே நான் வந்துட்டு உங்கள் கூட வந்திருக்கேன், உண்மையிலே எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும், அப்படின்னா என் கூட சேர்ந்து இன்னைக்கு ஸ்டே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுமே இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவன் வந்து கால் பண்ணிட்டுருக்கான். பட் வந்து ஃபோன் அவள் கட் பண்ணி விட்றா. அந்த ஃபோனில் பார்த்தா நான் ஆல்ரெடி வந்து டிவைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்ருக்கான். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவனுமே சேர்ந்துட்டு அங்கே அதை ஆன் பண்ணி விட்டு கேட்குறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே மனசை கல்லாக்கிட்டு ரொம்ப அவள் அமைதியாக இருக்கா. இவன் வந்துட்டு கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுற அந்த சவுண்ட் எல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு இவனுக்கு ஷாக்காகி போயிடுது. அவ்வளோ தான் மென்டல் வந்துட்டு டார்ச்சலாக இருது அவனுக்கு. அதை ஆஃப் பண்ணி விட்டு அங்கே தூக்கி எரிஞ்சு விட்றான். கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து சரி கிடையாது, இவன் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாளா, நான் நினச்ச மாதிரி கிடையாது இவன்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ சொல்கிறான் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான், நியானை வந்துட்டு நீ என்னமோ சொன்ன, நியானை விட இவள் மோசமானவளாக இருக்கா, அவளாச்சும் வந்துட்டு பழி வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கா, பட் இவளுக்கு தேவைன்னா யாரை வேணாலும் யூஸ் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் எவ்வளோ நேரம் உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்படி லிசாவோட அப்பா வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க, அவங்க சொல்லி தான் அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னதுமே நான் நினச்சேனே அவள் இப்படிப்பட்டவ இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியானதும், நீ நம்ம ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கியே, அவள் வந்துட்டு எல்லாமே ஒன்று தான் அப்பா, அதை மறந்து போயிட்டியா, நம்ம அப்பாவோட சாவுக்கு காரணமானவங்கள நீ சும்மா விடுவியான்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் வந்துட்டு இவ அப்படிப்பட்டவ கிடையாது, அதை தான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீயான் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுது, ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவ்வளோ அப்படின்றத சொல்கிறான். பட் அப்படிலாம் கிடையாது, நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னதுமே, இதுக்கு முன்னாடியுமே நான் வந்துட்டு எதுவுமே பண்ண கிடையாது, ஆனால் வந்துட்டு அவள் தப்பாக புரிஞ்சுட்டு நான் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான்றதை அவன் சொல்கிறான். இப்போ என்ன சொல்ல வந்துட்டுருக்கா, இதெல்லாம் நீ தான் பண்ணன்னு என் மேலே வந்துட்டு சொல்கிறியா பழிய, நான் வந்துட்டு உன்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணேன்னு சொல்கிறான். கடைசியில் பார்த்தா தான் நம்ம ஞானம் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். பட் வந்துட்டு உனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கியே, உன் சம்மந்தம் இல்லாமையே நான் பண்ணேன்னு சொன்னதும், இப்போ உன்கிட்ட வந்து எந்த குறையுமே சொல்லலையேப்பா, கண்டிப்பாக வந்துட்டு நீ பண்ணதுக்கு நானுமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கலை, அதனால தான் இப்படி ஆச்சு, ஆனால் வந்துட்டு லிசா வந்து அப்படிப்பட்டவை இல்லைன்னு சொன்னதும், நீ வந்து ரிவெஞ்ச் எடுக்க வந்தீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு நீ வந்து அவன் மேலே ரொம்ப லவ்வில் விழுந்து கண்மூடித்தனமாக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கு, அது ரொம்பவே தப்பு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவே ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகி போயிடுறான். சரி ஓகே நானுமே புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா வந்துட்டு அவளே வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாலும் இவன் அவன் கூட வந்து சேர்ந்து ஸ்லிப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டானா அதை விட மோசமான வந்துட்டு நிகழ்வு என்ன இருக்க போகுது அப்படின்னா இவளுமே அவளை மாதிரி தான், அதனால் வந்துட்டு நீ இப்போ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு தலையீடுமே பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு இதை விட பெரிய சர்ப்ரைஸ் நான் கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு இங்கே நம்ம லிசாவை பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா நீ அவனை ஜெலஸ் ஆக்குறதுக்காக தான் என்னை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, அவன் சொன்னது உண்மை தான், ஏன்னா அவன் டச் பண்ணுறதே உனக்கு பிடிக்கலன்றப்ப என் கூட சேர்ந்து நீ மேரேஜ் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் கிடையாது, நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டதும், தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை ஃபூல் ஆக்காத, மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அவன் கோவத்தை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு இப்படியே போனால் நீயான் சும்மா விட மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அவள் வந்து சாரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பிறகு அங்கே நீயான்ட்ட கால் பண்ணி நீ சொன்ன மாதிரியே நான் வந்து பண்ணேன், பட் வந்துட்டு அவர் வந்துட்டு என்னை வந்து போக சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு நீ வந்துட்டு அப்பா எங்கே இருக்காருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் நான் சொன்ன மாதிரியே நீ பண்ண, நீ யாரை ஃபுல்லாக்க ட்ரை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துடுறாங்க, இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்ற சொன்னதும், சரி ஓகே ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. லிசா வந்து அங்கே நீயானை மீட் பண்ணுறதுக்காக போகிறா, பட் அவள் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறா. அவளை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறா, பட் முடிய மாட்டுது. இப்படின்னு நாள்கள் தான் போயிட்டுருக்கு, அவங்க அப்பாவை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவளுக்கு கிடைக்க மாட்டுது. ஒரு நாள் அங்கே ஜியாங்கோட ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க, நான் ஜியாங்கோட ஒய்ஃப் பேசுகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அவர் என்ன மேரேஜ் ஆனவரான்னு சொன்னதுமே, ஆமாம் அவர் வந்துட்டு என்னையும் பேபியுமே வீட்டுட்டு உங்களை ரொம்ப லவ் பண்ணுற வாஸ் தான், அவர் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து லைஃப்பில் வாழணும்னு ஆசைப்பட்டு எங்களை இங்கே வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. பேபிக்கு ரொம்ப ஓட முடியல, அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா, தயவு செஞ்சு நீ ஒரு தடவை வந்துட்டு பேச வைக்க முடியுமான்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நானுமே அவனை வந்து மீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் பார்க்க முடியலை, கண்டிப்பாக வந்துட்டு நான் அவங்கள வந்து
பேச வைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு எப்படியும் நியான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவங்க போயிடுறா. அப்போங்க நம்ம நியான் வந்துட்டு நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் எங்கள் உள்ள ரூமில் அடைச்சி வச்சுட்டு வேமா இவ்வளோ கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ என்ன விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஜியாங்க்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் அவர் ரொம்ப உன்னை லவ் பண்ணுற வாசம் உன்னை மீட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காரு. இப்போ காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே எதுவுமே வந்துட்டு கிடைக்க மாட்டேது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வந்துட்டு நியூஸ் போயிட்டுருக்கு, அங்கே ரிவர் பக்கத்தில் ஒரு டெட் பாடி கிடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே நம்ம ஜியாங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுடுறா. நம்ம தான் வந்துட்டு அவரை கொலை பண்ணிட்டோம், அவர் சூசைட் எதுவும் பண்ணிக்கிட்டாரோ என்னமோ, நான் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்த வாசி அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே அழுததுமே இதில் உன்னோட தப்பு கிடையாது, நீ அமைதியாக இருன்னு சொன்னதுமே இல்லை நம்ம தான் காரணம், நான் வந்துட்டு இப்படி பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இப்படிலாம் வந்துட்டு பிரச்சனையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நீ நினைக்கிற மாதிரி அவன் கண்டிப்பாக வந்துட்டு அப்பாவை கொலை பண்ணியிருக்க மாட்டான், அவன் ரொம்ப கைண்டான பர்சனாக தான் இருக்கான்னு சொன்னதும் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு என்ன நீ திரும்ப அதே மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவனோட சுயரூபத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்படுறா. இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருந்தேன்னா இதுக்கான கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் நான் எப்படியாச்சும் இதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம குவா போய் மீட் பண்ணுறதுக்காக அவள் போகிறா. அப்பாவே நீ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதையும் பார்க்க வந்தேன்னு சொன்னதுமே அவன் கோமாயிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நான் என்ன நாய் நினச்சியா ஓ இஷ்டத்துக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, இப்போ ஜியாங் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தனியாக இருக்கமேன்னு ஃபீல் பண்ணி நீங்கள் வந்திருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அப்போ அவள் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னதுமே அப்படின்னா நீ ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூமில் பிடிச்சி இழுத்து விட்டுட்டு அங்கே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து என்னை வீடு எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் அப்புறம் எப்படி நான் வந்துட்டு நம்புறதுன்னு சொன்னதும் நான் உண்மையிலே அவன் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணலைன்னு சொன்னதுமே ஆனால் அவன் தப்பாக புரிஞ்சிட்ருக்கான். அங்கே சவரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படி நீ ப்ரூவ் பண்ணணும்னா நீ எங்கேயுமே போகக்கூடாது, இதே இடத்துல நான் சொல்கிற வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். லிசாக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அவள் அங்கே வந்துட்டு எதுவுமே பேசலை, பேசாமல் அவள் அமைதி அப்படியே அந்த இடத்துல அங்கே நிற்க ஆரம்பிச்சுடுறா. அங்கே வந்துட்டு நைட் அவன் தூங்கிட்டு இருந்தா அவங்க அப்பா அவங்க உயிரோட போட்டு புதைச்சது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அதை பார்த்து அவன் அரண்டு போய் எந்திரிக்கிறான். அந்த டைம் லிசா அவனை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு ஐயோ உள்ள வாஷ்ரூமில் இருப்பான்னு சொல்லிட்டு வேமா உள்ளே போயிட்டு பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் இப்போ என்ன உன் மேலே ட்ரஸ்ட் பண்ணணுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஆல்ரெடி அங்கே வந்து நனைஞ்சிருந்த வாசி அவள் அப்படியே அங்கே மயக்கமாக எழுறா. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. டாக்டர் பிடிச்சி திட்டாங்க, அவங்க உடம்பு ஆல்ரெடி சரியில்லாமல் இருக்காங்க, இதில் தண்ணியில் வேற நனைஞ்சிருக்காங்க, நீங்களாம் என்ன பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இதில் வந்துட்டு அவர் எந்த மிஸ்டேக் பண்ணலை அப்படின்றத அவங்க சொன்னதும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதுமே என்ன இப்போ நீ வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியான்னு கேட்டதும் நான் உன்னை நம்பணும்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் பக்கத்தில் பிடிச்சி அவள் இழுத்துட்டு கிஸ் பண்ண பார்த்ததுமே அவன் விலைக்கிட்ட அங்கே வந்துட்டு கையை வந்து கட்டிட்டுருக்கான். நீ என்ன பண்ணிட்டுருக்க, இது ஹாஸ்பிட்டல் அப்படின்றத சொன்னதும் ஹாஸ்பிட்டல்னு தெரியுதுல்ல, உன்னை நான் லைக் பண்ணுறேன்னா இல்லையான்னு உனக்கு தெரிய வேணாமா, சோறு கொடுக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே நீ வந்து ஒரு பீஸ்ட்டை விட மோசமானவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறா. பிறகு இங்கே நியானை பார்த்தா அங்கே ரொம்ப முடியாமல் போயிட்டு அவளுக்கு மூக்கில் வந்து பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. அவள் ரொம்ப ஷாக்காகி போய் எங்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்போ அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குமா, 3 months தான் இன்னும் டைம் இருக்குது உங்களுக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. லைஃப்பில் பிறந்ததுலேருந்தே வந்துட்டு எந்த ஒரு பாசமும் கிடைக்காம நான் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே வீட்டுக்கு வந்தா. அங்கே வந்து நம்ம லிசாவோட அப்பா அங்கே வந்துட்டு நல்லா இருறாரு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உங்களுக்கு அப்படின்னு நல்லா ஆயிடுச்சான்னு சொன்னதும் ஆமாம் நீ அந்த லெவலுக்குள்ள எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க, அதனால தான் எனக்கு சரியாயிருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் நீ லிசா வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு. லிசா வந்து சின்ன வயசில் தூக்கிட்டு அங்கே ஓடினதே வந்துட்டு அங்கே நம்ம குவோட அப்பா தான் போல். அந்த ஆளுமே வந்துட்டு ஒரு சயின்டிஸ்டாக தான் இருந்திருக்காரு. பட் அவன் மேலே வந்துட்டு ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணி செக் பண்ண பார்த்ததுமே அப்போ இவருமே நீ இப்படிலாம் பண்ணாத, அது ஒரு குழந்தை ஏதாச்சும் ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இந்த ஆள் வந்துட்டு எதுவுமே கேட்காம அந்த ஆள் இஷ்டத்துக்கு பண்ணதுமே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு இந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு நான் அங்கேருந்து போயிட்டேன். ஆனால் உங்கள் அப்பாட்ட அவர் வந்துட்டு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு தேட சொன்னதுக்கு. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அந்த விஷயம்லாம் தெரிஞ்ச பிறகு தான் அவர் வந்துட்டு அங்கே ரொம்பவே கோவமானார் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சின்ன வயசில் ரொம்ப கைண்டான பர்சனாக தான் இருந்தான். பட் உங்கள் அப்பா வந்துட்டு அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்றவாஸ் தான் அவன் பழி வாங்குறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம நியானுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் லிசாவ் அப்படின்னா எங்கள் அப்பாட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கணும்ல, ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதும் அவங்க கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகிற லெவலுக்கு இருந்தப்போ உங்கள் அப்பா அந்த கம்பெனி எல்லாத்தையுமே காசு கொடுத்து விலக்கிட்டு வாங்கிட்டாரு. ஆனால் அந்த ஆள் வந்துட்டு பண்ண பாவத்துக்கு உங்கள் அப்பா சும்மா விடலை, அதனால தான் அவர் கொலை பண்ணார். அந்த டயத்தில் லிசாவை
கொண்டாந்து ரிட்டர்ன் பண்ணுறது ரொம்பவே டேஞ்சராக இருந்துச்சு. ஏன்னா ஏதாச்சும் வந்துட்டு அவர் வந்துட்டு பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே குவோட அப்பா பற்றி இங்கே சொல்லிட்டு இருக்காரு. இதில் ஏகப்பட்ட இன்னசென்ட்டை வந்து நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க, இதில் லிசா வந்து தயவு செஞ்சு நீ யூஸ் பண்ணாதமான்னு சொன்னதும் இந்த கேமில் ரொம்பவே நான் வந்து முன்னாடி போயிட்டேன் அங்கிள், இதுக்கப்புறம் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் அவள் சொல்கிறா. பிறகு இங்கே நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு பார்த்தா அவள் கையை வந்து அவன் கட்டி போட்டு வச்சிருக்கான். என்ன நீ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டை கேட்டதுமே இன்னைக்கு நீ வந்துட்டு ஆஃபீஸ் வர வேணாம், நானே போய்க்கிறேன், நீ பேசாமல் இங்கேவே ரெஸ்ட் எடு, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொன்னதும் சரி ஓகே அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு என்ன வந்து நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். நீ வந்துட்டு என்ன பண்ணாலும் சரி நீ இப்படியே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது கையை கழட்டி விட்டு போனா எப்படி உள்ள அப்படியே இருக்கணும்னு சொன்னதும் நீ பொறுத்துட்டு அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். பிறகு அங்கே நைட்டுக்கு வந்துட்டு என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது, எனக்கு வாஷ்ரூம் ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது அப்படின்ற சொன்னதும் கீழே இறங்கி போய் யார் வேணான்னு சொன்னதும் இறங்கி போய் எங்கே போகிறது அப்படின்ற சொன்னதும் நான் பார்த்துட்டே இருக்கேன் நீ போயிட்டு வா அப்படின்ற சொன்னால் எங்கே போனாலுமே அவ்வளோவே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கான். அப்படியே அங்கே வந்துட்டு அவள் திரும்ப கோவமாயிட்டு அங்கே பின்னாடி வந்து உட்காந்துக்கிறா. அங்கே வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இவன் சிரிச்சதும் உனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சிரிப்பாக வந்துட்டு இருக்கல, மனசாட்சி இல்லாமல் ஒரு மிருக மாதிரி நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு பார்த்தா அங்கே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு ரிவர் தான் இருக்குது, அங்கே நம்ம ஜியாங்கோட அந்த டெட் பாடி எரிச்ச சாம்பல் தான் இருக்குது, இதை கொண்டு போய் நீ உள்ளே கொட்டுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, மனசாட்சி இல்லாமல் நடக்காது, அவனுக்கு மேரேஜ் ஆகி குழந்தையுமே இருக்குது, இது அவங்ககிட்ட தான் ஒப்படைக்கணும்னு சொன்னதும் நான் வந்துட்டு அப்படிலாம் பண்ண விரும்பலை, நீ பண்ணுறியா இல்லை நான் பண்ணவான்னு சொன்னதும் நீ அப்படி பண்ண மாட்டேன், நீ ரொம்பவே நல்ல மனுஷன் எனக்கு தெரியும்னு சொன்னதும் யார் சொன்னது நான் நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ வந்து நடக்க தான் போகுது பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அது எல்லாத்தையுமே தூக்கி கொட்டினதுமே அவளுக்கு அங்கே மனசே உடைஞ்சு போயிடுது. இவ்வளோ தூரத்துக்கு இவன் மோசமானவனான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு கோ வந்து அவங்க அவளை பிடிச்சி அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு நீ இதுக்கப்புறம் இங்கே வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டான். இப்போ அதெல்லாமே இங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒரு பாப்பாவை கூப்பிட்டு நீ இப்போ என்ன பண்ணுறீன்னா இந்த பர்த்டே கிஃப்ட்டை கொண்டு போய் இந்த காருக்குள்ளே வச்சிடுற அப்படின்றத சொன்னதுமே அந்த பொண்ணுமே ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே காருக்குள்ளே கொண்டு போய் இங்கே வச்சுட்டேக்கா. பிறகு இங்கே லிசாவை பார்த்தாங்க நம்ம நியான்ட்ட கால் பண்ணி இப்படி வீட்டை விட்டு அவன் துரத்தி விட்டுட்டான், நீ என்னை பிக்கப் பண்ண வரையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருந்தான். அந்த கார் வந்து நம்ம நியானோட தான். ஹாப்பி பர்த்டே சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு போனதும் என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு இங்கே நம்ம குவை பார்த்தா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றும் கவலைப்படாத, அந்த காரில் வந்துட்டு கொண்டு போய் நான் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வச்சுட்டேன், ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே தான் போய் சேரட்டும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு இவே ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஏன்னா லிசாவுமே அந்த காரில் தானே போயிட்டு இருப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம நீ யானை பார்த்தா நான் வந்து அவனை கொலை பண்ணிட்டேன்னா நீ என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுவியான்னு சொன்னதும் சிஸ்டர் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது, அவன் நல்லவன் தான், நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. இங்கே இவன் அந்த பூவை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒரே தான் போய் சேரட்டும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். இங்கே கூக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கா. அவன் வந்து உனக்காக எத்தனை வருஷம்னாலும் நான் காத்துட்ருப்பேன்னு சொன்னதெல்லாம் அவன் வந்துட்டு உண்மையிலே என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கா. நான் எப்படி போய் இப்படி துரோகம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்து அந்த கண்ட்ரோலரை என்கிட்ட கொடுன்னு சொன்னதும் எதுக்காக நீ கேட்டுட்ருக்கன்னு சொன்னதும் குடுன்னு சொன்னதும் அதுக்கு அப்படி எதுவுமே கிடையாது, அதாவே வந்து இறந்து போயிடுவாங்க வெடிச்சு அப்படின்றத சொன்னதும் இவன் கோவப்பட்டங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். என்னோட டீச்சருக்கு நான் வந்து பண்ணுற ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது, நான் வந்துட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன், டைம் அவ்வளோதான் இருக்குன்னு சொன்னதும் இவன் ரொம்ப அரண்டு போயிட்டு வேமா அவளை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஓடிட்டுருக்கான். இங்கே நம்ம லிசா அவளை அங்கே கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. உங்கள் லைஃப்பை விட்டு நான் ரொம்ப தூரமாக போயிடுறேன், நீயும் அவனுமே சேர்ந்து நல்லபடியாக வாழுங்க, நீ வந்துட்டு அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுன்னு சொன்னதும் அவன் என்ன உன்னை வந்து நல்லா பேசி மயக்கிட்டானா, பண்ண தப்பெல்லாம் அவங்க அப்பா ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தண்டனையான்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா. இவனை பார்த்து அங்கே வந்து போலீஸ்க்குமே கால் பண்ணுறான். அங்கே வந்துட்டு ஃபோனுமே அங்கே வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கா, எடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம நீயான்ட்ட நான் ஃபோன் எடுக்குவான்னு சொல்லிட்டு கேட்டது ஒன்றும் தேவை கிடையாது, அவனை மாதிரி ஒரு ஆள் கூட பேசணும்னு அவசியமே கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. இவனுக்கு அங்கே ரொம்ப பதட்டமாயிட்டுருக்கு. வேகமாக போயிட்டு அங்கே காருக்கு முன்னாடி நின்று அவன் எப்படியும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். இப்போ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவள் வந்து கோவமாயிடுச்சுக்கா. நீ வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணு, நான் பேசணும்னு சொன்னதும் உன்ட்ட நான் எதுவும் பேச விரும்பலை அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் நீ வந்துட்டு காரை விட்டு வெளியே வா நாங்கள் நீயான்ட்ட சொல்லிட்டேக்கான். லிசா நம்ம வந்துட்டு ஒரு தடவை அவன்கிட்ட பேசலாம் சிஸ்டர்னு சொன்னதுமே அங்கே டைம் வேற முடிய போயிடுது. ஃபைனல் அங்கே 9 செகண்ட்ஸ் வரும்போது நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணதுமே வேகமாக அங்கே போயிட்டு அவன் அங்கே நம்ம லிசாவை கூப்பிட்டுட்டு அங்கே வெளியே ஓடிட்டுருக்கான். நீயானுமே அங்கே வெளியே வந்ததுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே கார் வந்து பிளாஸ்ட் ஆகிடுது. அங்கே அவன் ஹாப்பி ஆகிட்ட அவளை ஹக் பண்ணிட்டு நல்லவேளை உன்னை காப்பாற்றிட்டேன்னு சொன்னதுமே நம்ம நியானுக்கு அப்படின்னா இவன் உண்மையிலே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, கொலையும் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அங்கே கன் எடுத்து ஷூட் பண்ண போயிடுறா. பட் அங்கே லிசா வந்து ஊடால விழுந்ததுமே அவன் மேலே குண்டடி பற்றுது. அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ லிசா தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் அழுததும் உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் லிசான்னு தெரியுமான்னு சொன்னதும் நான் வந்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் எதுவும் சொல்லலைன்னு சொன்னதும்
ஏன்னா உன்னை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ இல்லாத லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான். பட் அப்படி அவன் மயக்கமாயிடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு இவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நியூஸ் போயிட்டுருக்கு, இப்படி வந்து நம்ம நீ யாருக்குமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி போட்டுறாங்க, லிசா வந்து ஷூட் பண்ண வாசி, அவன் வந்துட்டு அவனை தான் ஷூட் பண்ண வந்தா, அவங்க அப்பாவை வந்து கொலை பண்ண வாசி அப்படின்றத சொல்கிறாங்க. இவனை பார்த்தா அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம நியானை வந்துட்டு இவன் கொலை பண்ணுறதுக்கு கூட்டாளியாக இருந்தான்னு சொல்லிட்டு ஃபூக்குமே வந்துட்டு மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லிட்டு அவனுக்குமே அங்கே வந்து தண்டனை கொடுத்துடுறாங்க, மரண தண்டனை தான். இங்கே நம்ம நியான் தான் லிசான்றதுமே போயிடுது அங்கே வந்து நியூஸ் எல்லாமே. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவளோட நேமில் மாறிடுது. இவனை பார்த்தாங்க ஜெயிலில் வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ்க்கு அங்கே தண்டனை கொடுத்துடுறாங்க. நீ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்கள் அப்பா வந்தாலும் கொலை பண்ணார், ஸோ இப்போ சொத்து எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பறிச்சுட்டு அதே மாதிரி பண்ணணும்னு நினச்சேன்னு சொன்னதும், இதில் நல்லவே மாதிரி நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது, பண்ண தப்ப எல்லாமே உங்கள் அப்பா தான், அவங்க அப்பா காசு போட்டு தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸை வாங்கியிருக்காரு, உன்ட்ட இருந்தாலும் என்னத்தை சொல்லி வச்சாருன்னு தெரில. ரெண்டாவது, அந்த குடும்பத்தில் வந்துட்டு குழந்தைய திருடிட்டு போய் அந்த குழந்தை மேலே ரிசர்ச் பண்ணியிருக்காரு, அதனால தான் அந்த உண்மைலாம் தெரிஞ்சு உங்கள் அப்பாவை அவர் கொலை பண்ணியிருக்காருன்றதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த சைட் எஃபெக்ட் பாவம் அந்த லிசாவுக்குமே ஏற்பட்டிருக்கு. ஸோ வந்துட்டு அவளுக்கு பிளட் லாஸ் ஆகிற டிசார்டராக இருக்குன்னு சொன்னதும் அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். தயவு செஞ்சு என்னை ஒரு டைம் அவளை மீட் பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்போ அவங்க அப்பா இந்த குழந்தை வேணாம், நீங்கள் என் பொண்ணை காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் இப்போ நம்ம லிசா வந்து எந்திரிச்சிட்டு, அப்பா நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த குழந்தை வந்து என்ன தப்பு பண்ணுச்சு, நான் போய் வந்துட்டு ஒரு கொலை பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, என்னையுமே அப்புறம் கொலகாரம் தானே சொல்லுவாங்க அப்படின்ற சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கோம்மா, குழந்தை பிறந்து வந்துச்சுன்னா ஒரு கொலகாரனோட புள்ளன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு வந்துட்டு எப்படி பேர் வரும், இது தேவையான்னு சொன்னதும், ப்ளீஸ்ப்பா இது என்னோட குழந்தை, நான் வந்துட்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், ஆனால் உனக்கு ஏதாச்சும் ஆயிருமேமான்னு சொன்னதும், எப்படினாலும் நான் செத்து போகிறது கன்ஃபார்ம் தான், நான் ஏன் வந்துட்டு இதை குழந்தைய பெற்றுட்டு சாகக்கூடாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ வந்துட்டு அவரால் எதுவும் பேச முடியலை. அங்கே வந்துட்டு 9 months ஆயிடுது, அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கா, குழந்தை எப்படியாச்சும் நல்லபடியாக வந்துட்டு பிறக்கணும்னு சொல்லிட்டு. இவனை பார்த்தா அங்கே வந்து தண்டனை எல்லாமே முடிஞ்சு வெளியே வர்றான், ரொம்ப ஓல்ட் ஆகிடுறான். அங்கே வந்ததுமே பார்த்தா அங்கே ஒரு குட்டி பாப்பா நின்றுட்டுருக்கா, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, யாருமா நீ அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இவனுக்கு பின்னாடி இருந்து பார்த்தா அங்கே நம்ம லிசா மாதிரியே இருக்குது, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு லிசான்னு சொல்லிட்டு ஓடும்போது, அப்போ அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா, நான் உங்கள் பொண்ணு நியான் அப்படின்றத சொல்கிறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவங்க சிஸ்டரோட நேமே வந்துட்டு அவன் வச்சிருக்கா போல். அப்போ அம்மா எங்கம்மான்னு சொன்னதும், அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கப்பா, நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு எல்லாருமே தங்களோட வாழ்க்கையை இழந்து தான் போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஃபைனலாக இப்படியே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.